ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் இப்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நான் வந்து ட்ரேட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுற 2வது செஷன் இது. ஸோ எனக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல லெவல் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பை கேண்டலில் இந்த ட்ரேட் முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல $60 நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல ஸ்ட்ராங் பை கேண்டல் இந்த லெவலுக்கு மேலே ப்ராஃபிட். 2வது கேண்டில் ஓகே, மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு. ஓகே, கரன்சியில் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ லோயஸ்ட் லெவல் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ லோயஸ்ட் லெவல் இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அலாட் கிடைக்கும். ஓகே, அண்ட் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. லாஸ்ட் நிறைய பேர் ரீடெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, மிஸ்ஸிங் லாஸ்ட் லெவல் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அகைன் இந்த லெவலை வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லெவலில் இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு செல் ட்ரேட் போகலாம். நியரஸ்ட் லெவல் இது. ஓகே, ஸோ விசிபிளான லோயஸ்ட் லெவல் இது. ஸோ அதனால் இதை மார்க் பண்ணிப்போம். ஓகே, ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த லெவல் வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, இந்த இடத்துல ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதை பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் இங்கே வந்தால் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. லாஸ்ட் ஸ்விங் லோ இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இந்த லெவலை பிரேக் பண்ணி நம்ம பை போயிடலாம். ஸோ பிரேக் பண்ணதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் பை ஆப்ஷன் போகிறேன். இந்த இடத்துல எனக்கு இந்த லெவலில் ஸ்ட்ராங் பிரேக் ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, let's see the result. இன்கேஸ் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அப் சைடில் கொடுக்கலாம். ஓகே, இன்னும் பிரேக் பண்ணலை. ஓகே, பிரேக் பண்ணல. இட்ஸ் ஓகே.
ஸோ மார்க்கெட் போகிற ஹையஸ்ட் லெவல் இப்போது இது இருக்குன்னு பார்க்கலாம். அந்த லெவலில் வந்து நம்ம ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டில் விசிபிளாக இருக்குது ஹையஸ்ட் லெவல். ஸோ இப்போ நம்ம $30 லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட்டை கொண்டு போகணும். Shanghai retracement phase. So 1 minute. So last நடந்திருக்க swing high, sorry swing low. ஸோ அந்த இடத்துல வந்து லெவல் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பை கொடுக்கலாம். $30 என்னோட நெக்ஸ்ட் ட்ரேட் அமௌண்ட். CUSD BRL ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பிரேக் பண்ணதான்னு பார்க்கலாம். ஸோ எஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் நான் பை போகலான்னு பார்க்குறேன். ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் நமக்கு. எஸ், ஓகே, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இன்னும் முடியல. இந்த லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். மேபி இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போகணும்னு போகலாம். ஓகே, இப்போ இதுதான் லெவல். ஸோ மேலே இதுக்கு மேலே போனால் நம்ம ஒரு குட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகே, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நியரஸ்ட் விசிபிள் லெவல் இது. ஸோ மார்க் பண்ணிப்போம். ஓகே, மார்க்கெட் 3 பையர் 2 செல்லர், 3 பையர் 2 செல்லர். நார்மலி 3 பையர் 2 செல்லர், 3 பையர்ஸ் அண்ட் 2 செல்லர். ஒரு செல்லர் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது செல்லர் கன்ஃபார்ம் ஆகுறாங்க 3 பையருக்கு அப்புறம். ஓகே, ஸோ இங்கே 3 பையர் 2 செல்லர், 3 பையர் 2 செல்லர் ஆகிறாங்க. 3 பையர் 2 செல்லர். அதுக்கிடையில் ஓகே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு செல் பொசிஷன் வருதானு. ஓகே, செல்லர் ஒருத்தர் வந்திருக்காரு. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா கஷ்டம். ஓகே, கொஞ்சம் 50% போனதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாமான்னு தோணுது.
ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு எங்கல்பிங் பேட்டர்னாக மாறும். ஓகே, வெயிட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 செல்லருக்கு அப்புறம் பையர் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ அதான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ நான் பை ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இங்கே. ஏன்னா நமக்கு மார்க்கெட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இது ஸ்ட்ராங் பையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ப்ராஃபிட் அகெயின் ஒரு எங்கல்பிங் கேண்டில் வந்திருக்கு. ஸோ லாஸை ரெக்கவர் பண்ணியாச்சு. செகண்ட் $15. ஸோ லீஸ்ட் லெவல் இது. மார்க்கெட் ஸோ இங்கே தான் நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இன்டர்மீடியட் லெவலில் ட்ரேட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ ஹையஸ்ட் லெவல் இங்கே. ஸோ அந்த ஹையஸ்ட் லெவலில் நமக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட் தருவாங்க 1 மினிட்ல. ஸோ பட் நமக்கு அது 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ 5 செகண்ட்ஸில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணுன்னா நீங்கள் கட்டாயம் படிக்கணும். ஓகே, ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதில் சீக்வன்ஸ் ஏதாவது நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல ரீச் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ரெட் ஆட் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5 செகண்ட்ஸ்க்குள்ளே போயிடலாம். 5 செகண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். ஓகே, வரல இன்னும். ஓகே, ஸோ 5 செகண்ட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்தால் தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நமக்கு. ஓகே, இந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னு நம்ம செல் போகலாம். ஓகே, just to trade. Go to 1 minute. Strong sell. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி செல்லர் வராங்க அப்படின்னு. ஓகே, ஸோ ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும், எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் அந்த இடத்துல. ஸோ 22 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பார்க்கக்கூடிய விசிபிள் லெவல்ஸில் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும் மார்க்கெட். ஸோ இதுதான் இது வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல். ஸோ அவங்களுடைய ட்ரேட் விட்டு டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஈஸியாக அவங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட். ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் இங்கே. அண்ட் வந்து இதில் என்ன உங்களுக்கு ஈஸியாக நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஈஸியாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், எந்த இடத்துல மார்க்கெட் எப்படி வரும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி 5 செகண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம்.
ஒன்ஸ் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, வெயிட் பண்ணலாம். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேபி ஒரு செல்லராக கூட வரலாம். ஓகே, ஓகே, கொஞ்சம் இதை பிரேக் பண்ணட்டும். இந்த லெவலில் கொஞ்சம் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸ்டில் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. பட் நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஓகே, I'm going to sell. ஸோ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 1 மினிட்ல போகலாம். ஸோ 1 மினிட்ல இந்த லெவலுக்கு கீழே ரிஜெக்ஷனில் முடியும் ட்ரேடு. ஈஸி. ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் ட்ரேட். என்னோட நியரஸ்ட் லெவல் இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணுறது நியரஸ்ட் லெவலை பேஸ் பண்ணி மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கே வந்துச்சுன்னா ஒரு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸி. அண்ட் இது நியரஸ்ட் லெவல் இது கிடையாது இது. ஸோ இது மார்க் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்த ப்ராப்பராக ரிவர்சல் ஆகும், அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸாக நம்ம போகல, சிம்பிளான ஸ்டெப்ஸ், ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹையஸ்ட் லெவல் இன் திஸ் ஏரியா இதை பிரேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஹையஸ்ட் லெவல் இது. மேபி அன்றைக்கி போகிறப்போ நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த கேண்டல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வீக்கான கேண்டல். ஸோ ரிவர்சலுக்கான சைன் இருக்குது அடுத்து. பட் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், ஜஸ்ட் அப்சர்வ், அவ்வளோதான். அண்டு ஓகே, இந்த லெவல் ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கல. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இருக்காங்க பை மொமெண்டலில். ஓகே, ஸோ இங்கே ஒரு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அலாட் ஒன்று. வேறு ஏதாவது லெவல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நியரஸ்ட் லெவல் இங்கே இருக்காங்க. ஓகே, USD BRL. ஓகே, USD BRL எங்கே போயிருக்கு? ஓகே, ரிவர்சல் பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ லைக் ஒரு எங்கல்பிங் பேட்டர்ன் ஃபார்மேஷன். நமக்கு கரெக்டான பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன்.
ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ பார்க்கலாம். ஓகே, இந்த லெவலுக்குள்ளே போயிடுச்சு. இங்கேயும் அப் டு 95% மேலே இருக்கும் அதில் வின்னிங் ரேஷியோ. ஸோ அதனால் I'm going to sell. 1 minute. பார்க்கலாம் ஸ்ட்ராங்காக வராங்களான்னு. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 20 செகண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்ருக்கோம் ரிவர்சலுக்கு. ஸோ அந்த ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது நமக்கு. 10 செகண்ட்ஸ். 5 4 3 2 1. ஈஸி. ஸோ நம்மளோட ட்ரேட் செட்டப்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். நல்லா ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர், ஆனால் வந்து ஒரு சின்ன இஷ்யூனால இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டோம். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நியரஸ்ட் லெவல் பிரேக் பண்ணுது. வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கா? லோ, இந்த இடத்துல ஹை, again லோ, இந்த இடத்துல ஹை, லோ, ஹை, லோ, again ஹை, லோ. ரீட்ரேஸ்மெண்ட் இதை எடுக்கல, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நியரஸ்ட் லெவல் இது. ஸோ நியரஸ்ட் ரியாக்ஷன் லெவல் இது. இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். பெரும்பாலும் இன்டர்மீடியட் லெவலில் ட்ரேட் எடுக்கலன்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இன்டர்மீடியட் லெவல் டூ ரிஸ்கி. ஸோ கொஞ்சம் அதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேஸ்ட் ஆன் த ரிவர்சல்ஸில் தான் நம்ம எடுக்கணும். நம்ம ரிவர்சல் ப்ளஸ் பிரேக் அவுட்ஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த முறை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்மளோட டெக்னிக்கல் அனலைசிஸை. ஸோ கீழே இருக்க மார்க்கெட், இங்கே மார்க்கெட் எவ்வளோ ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ மேபி நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து கூட நம்ம ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்டு ஸோ வெயிட், இதில் வந்து மல்டிபிள் இது இருக்கனால நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்க்குறேன் இன்னைக்கு. ஆல்ரெடி நியரஸ்ட் லெவல் போயிடுச்சு. நான் அதை டார்கெட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மார்க்கெட் அதை விட மேலே போகுது, குறிப்பிட்ட ஜோனோட மார்க்கெட் போகுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் லெவல் இது. இந்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு மார்க்கெட். சடன் மூவ் வித் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ஸ்டாக்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம். எல்லா மார்க்கெட்லையும் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ரீசெண்டாக இருக்க லெவல் இது.
ஸோ லோயஸ்ட் லெவலுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கெட். இந்த லோயஸ்ட் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஓகே, வேறு ஏதாவது சார்ட் பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட் லெவல் போயிட்டுருக்காங்க மார்க்கெட். இப்போ அந்த ஹையஸ்ட் லெவல் எங்கே இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஸ், பட் உண்மையான ஹையஸ்ட் லெவல் வந்து எங்கே இருக்காங்கன்னா இங்கே இருக்காங்க, மேலே இருக்காங்க. மார்க் பண்ணிப்போம். அமேசான் டச் பண்ணலை இன்னும் லெவலை. ஸோ இதை டச் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். லெட்ஸ் வெயிட் த ரிசல்ட். இது இருக்கு லோயஸ்ட் லெவல், இது விசிபிள் லெவல். ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ரியாக்ஷன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 300 கிட்ட போக போகிறோம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான லெவல்ஸ். ஸோ இது ஒரு விசிபிள் லெவல். ஓகே, ஆல்ரெடி டச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் வந்து இங்கே இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஹையஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு மார்க்கெட். மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு செக் பண்ணிடுவோம். ப்ரீவியஸாக ஏதாவது டச் பண்ணியிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஒரு சின்ன ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷனில் நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். சிங்கிள் ட்ரேட் ஒன்று எடுத்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். திஸ் 5 மினிட்ஸில் செக் பண்ணலாம். இல்லை, ஒரு 15 மினிட்ஸ். எஸ், ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்கு. எஸ்ஆர் ஓகே, என்னது ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸ்விங் ஹை, இதுதான் லாஸ்ட் ஸ்விங் லோ. சாரி. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகே, நான் ஸ்டாக்ஸில் பார்க்குறேன். லாஸ்ட் லெவல் இங்கே. ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் சடன் மூவ் இருக்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஜோன் இஸ் ஹியர். பட் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ரியாக்ஷன் லெவலில் கொடுத்துருக்கு. சப்போஸ் வந்தால் இது கீழேருந்து வரும்.
ஸோ மார்க்கெட் கீழே வருது. ஓகே, பார்க்கலாம். நியரஸ்ட் லெவல் இது. ஸோ இங்கே வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்டர்மீடியட்டில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். இது கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் மெத்தட். அண்ட் மார்க்கெட் கோயிங் டவுன். டெஸ்டால் நான் வந்து ஒரு 15-30 செகண்ட்ஸ் போயிட்டேன்னா ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் இன்னும் லோயஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ 1 hour chart. ஸோ தான் லோயஸ்ட் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், 1 hourல கிடைக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டுடைய ரிவர்சல்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ரிவர்சல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ். எஸ், ஸோ நான் வந்துட்டு $30 கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 1 minute. ஸ்ட்ராங் மூமெண்டத்தில் இருக்கு. ஸோ 3 candle pattern confirmation with a 5 second entry. 5 secondsல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ $300 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பண்ண ட்ரேடுக்கான ரிசல்ட் இது என்னோட மிஸ்டேக்ஸ். நான் இது ரெண்டும் கற்றுக்கணும்னா இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த லெவலில் ஒர்க் பண்ணுது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம் அண்ட் கைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.